வணக்கம். இன்றைக்கி ரோட் சைடு மசாலா சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுக்கு வேக வச்ச அந்த வெள்ளை கடலை, கொண்டை கடலை சொல்லுவாங்க இல்லையா, அது வேக வச்சது முன்னாடி நாளே நைட்டு ஊற வச்சிடணும். இது நைட்டு ஊற வச்சு காலையில் இது நல்லா 5-6 விசில் வைக்கணும். நல்லா குழையணும். ஒரு மாதிரி ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் 2 வெங்காயம் தனியாக வேணும், 1 வெங்காயம் மேலே தூவறதுக்கு வேணும். ஒரே பழுத்த தக்காளி, ஒரு இது பச்சை மிளகாய் ஒரு 3, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா தூள், சில்லி பவுடர், இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய், மஞ்சத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். கருவேப்பிலை கொஞ்சமாக இருந்தால் போகிறோம். இப்போ வெங்காயம் 2 சொன்னேன் இல்லையா, 2 கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. 2 வெங்காயம் மட்டும் போதும் இப்போதைக்கு. அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா பழுத்து இருக்கணும் தக்காளி. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் 3 போட்டிருக்கேன். சில பேர் காரம் கம்மியாக வேணும்னா 1-2 போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு மிளகாய். நான் சில்லி பவுடர் வேறு போடுறேன், அதனால் 2 போகிறோம் உங்களுக்கு. பூண்டு, இஞ்சி எல்லாமே மொத்தமாக சேர்த்து அரைச்சிடுங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த அரைச்சி விழுது இருக்கு இல்லையா, அதை போட்டுருங்க. அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியும் போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி சுண்டல் வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே கூட்ட வேண்டாம், அதுவும் இதில் போடணும். அந்த தண்ணியும் எடுத்து வச்சுக்கோங்க. வேணும்னா வெண்ணெய் கூட போட்டுக்கலாம், அது நம்ம ஆப்ஷன். எண்ணெயே போகிறோம். ஆனால் இதுக்கு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கிளறி விடணும். இப்போ இதுலேயே என்ன பண்ணணுன்னா, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, சில்லி பவுடர் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும், அதனால் கொஞ்சம் நல்லாவே போட்டுப்பேன். கொஞ்சம் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பவுடரெல்லாம் கூட பச்சை வாசனை போகணும். மேற்கொண்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிளறி விடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். சுண்டல் உடம்புக்கு நல்லது. வெறுமனே சுண்டல் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தலை வரணும், கெட்டியாகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வேக வச்ச சுண்டல் தண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போது அந்த மிக்ஸி அலம்பின தண்ணி கூட இதில் போட்டுக்கலாம், அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுண்டல் எடுத்து ஒரு பிடி கையில் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் போடணும். இது ஏன்னா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், இன்னொன்று அந்த கிரேவி நல்ல ஒரு மாதிரி திக்னஸாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2 பிடி ஒரு பிடி கையில் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் வேகிறது இதுவாக இருந்ததுன்னா மிக்சியில் அரைச்சி கூட இதில் போடலாம். நான் நல்லா வேக வச்சுருக்கேன், அதனால் கையிலே ஸ்மாஷ் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற சுண்டல்லாம் அப்படியே போட்டுருங்க அந்த தண்ணியோட.
இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இது அந்த ரோட் சைட்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சுண்டல் இது. நல்லா கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுலேயே கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் ஒத்த போல் கொதிக்கட்டும். இது பாருங்கள், கொத்தமல்லி மேலே போட்டுருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஒரு ஆனியனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரேர் பண்ணுங்கள். வேணும்னா அந்த கார சேவு இல்லை ஓமப்பொடி இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.